வணக்கம், வெல்கம் டு தேவி இண்டஸ்ட்ரீஸ். இன்னையிலிருந்து கண்டினியூஸாக நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் உங்களுக்கான மரச்செக்கு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுக்கான கோர்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோங்க. அதோட பார்ட்டாக இன்றைக்கி நம்ம மாடியூல் 1ல் மரச்செக்கு பிஸ்னஸ், மரச்செக்குனா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, எண்ணெய் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த மாடியூல்லிருந்து நீங்கள் ஒரு மரச்செக்கு அப்படிங்கிறதுக்கான வரலாறு என்ன, டெக்னாலஜி எப்படியெல்லாம் மாறிச்சு, மாறின டெக்னாலஜியோட விளைவு என்ன, இன்றைக்கி இந்த மரச்செக்கு பிஸ்னஸ்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். மரச்செக்கு எண்ணெயின் வரலாறு. முன்னொரு காலத்தில் நம்ம ராஜாக்கள் எல்லாருமே இருந்த காலத்துலேயும் ஆகட்டும் சரி, அதுக்கு முன்னாடியே ஆகட்டும் சரி, நம்ம உணவு பழக்கத்தில் எண்ணெய்ங்கிறது ஒரு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன தான் மரச்செக்கு வந்திருந்தாலும், செக்கில் போட்டு எடுக்கிறோம், எக்ஸ்பெரரில் எடுக்கிறோம், கடையில் போனால் என்ன வருது, செக் என்ன வருது, ரிஃபைண்ட் என்ன தான் எல்லாமே வந்திருந்தாலும் முன்னாடியும் எண்ணெய் பயன்படுத்திட்டு தானே இருந்தாங்க. அந்த எண்ணெய்கள் எந்த மாதிரியான மெத்தட்லேருந்து எடுத்துருக்காங்க? மாடு பூட்டி உரலை மரத்துலையும் உலக்கைய மரத்துலையும், அதுவும் வாகை மரத்தில் போட்டு குறைந்தபட்ச வெப்பத்தில் லோ டெம்பரேச்சர் நல்லா க்ரஷிங் பண்ணி நமக்கு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய்களை நிறையா எடுத்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த மரச்செக்குங்கிற விஷயம் இன்றைக்கும் நேற்று வந்த விஷயம் கிடையாதுங்க. சங்க காலம் முதல்ல இருந்து தொண்டு தொட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த செக்கு, மரச்செக்கை பயன்படுத்திட்டு தான் வந்திருக்கோம். இதை மாடு வச்சோ குதிரை வச்சோ குறைந்த ஆர்பிஎம்மில் பயன்படுத்தி நல்ல சிறப்பான எண்ணெய்களை ஃப்ளேவர் மாறாமல் ஹை நியூட்ரிஷன்ஸோட நம்ம முன்னோர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான செக்கு எண்ணெய்களில் பெரிய ஹீட்டோ எதுவுமே இல்லாமல், கெமிக்கல் மிக்சிங் இல்லாமல் பியூராக நம்மளுக்கு பயன்படுத்த முடியுங்க. மரச்செக்கினுடைய சிறப்பு என்ன? மரச்செக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க, இதெல்லாமே இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடணும். எதனால் அவங்க பயன்படுத்தினாங்க? அன்னைக்கு பெருசாக டெக்னாலஜி கிடையாது. அந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அவங்க செக்குகள் தயாரித்து, மரத்தில் ஆகக்கூடிய செக்குகளை தயாரித்து மாடு வச்சு இழுத்து எண்ணெய்கள் எடுத்திருக்காங்க. இதில் அவங்க பயன்படுத்தும் போது எந்த ஒரு அன்னைக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து கிடையாதுங்க. கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்நாட் காலம் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சங்க கால புராணங்களை எடுத்து பார்த்துட்டிங்கனாலும், இல்லை நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், உணவில் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம செக்கிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்களில் இருந்து இருக்கக்கூடிய சிறப்புகள்ங்க. செக்கு மட்டும்தான் எண்ணெயா, இதை விட்டு வேறு எண்ணெயே கிடையாதா அப்படிங்கிற இடத்துல தான் என்ட்ரி கொடுத்தாங்க ரீஃபைண்ட் ஆயில். 1980லேருந்து 90களில் குளோபலைசேஷன் நடந்தபோது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் புதுசாக ரிஃபைண்ட் ஆயில் இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பெல்லர் இண்டஸ்ட்ரி உருவான போது அதிக வெப்பத்திலையும் அதிக ஆயில் எடுக்கணுங்கிறக்காக புதுசாக ரிஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து இருக்கக்கூடிய எண்ணெய்களில் கெமிக்கல் மற்றும் ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸை பயன்படுத்தி அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நேச்சரை முற்றிலும் மாற்றினாங்க. இந்த ரிஃபைண்ட் ஆயில்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களில் எந்த அளவுக்கு நல்ல சத்துகள், எந்த அளவுக்கு கெட்ட சத்துகள் இருக்குங்கிறது நாம் டிசைன் பண்ணி நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இவ்வளோ சிறப்பாக போய்கிட்டு இருந்த நம்ம மரச்செக்கு எண்ணெய்கள் சங்க காலமாகட்டும் சரி, நம்முடைய மன்னர்கள் ஆண்ட காலத்துலேயும் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி 1980-90ல் ரிஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சாங்க. அந்த மாற்றி அமைச்ச இண்டஸ்ட்ரி இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2010க்கு மேலே மக்களிடையே ஹெல்த் கான்ஷியஸ் படிப்படியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த உணவுகளில் பல வெளிநாட்டு நிறுவனங்கள், பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்து உணவை மாற்றி நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகையில் மாற்றி கொண்டு வந்த சூழ்நிலையினால் எண்ணற்ற வியாதிகள், எண்ணற்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஹெல்த் கான்ஷியஸான மக்கள் 2010ல் இருந்து நம்ம பாரம்பரியமான மரச்செக்கு எண்ணெய்கள் மற்றும் பாரம்பரிய தானியங்கள், இந்த மாதிரியான உணவு முறைகளை நோக்கி வந்தாங்க. அன்னைக்கு பூம் எடுத்ததுங்க நம்ம மரச்செக்கு இண்டஸ்ட்ரி. 2010க்கு அப்புறம் மக்கள் வந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நாம் பழைய பாரம்பரிய மெத்தடில் மரச்செக்கை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்தாச்சு, மரத்தில் வந்தாச்சு, கல்லில் வந்தாச்சு, இரும்பில் வந்தாச்சு. மோட்டர்லாம் நம்ம பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். எலக்ட்ரிசிட்டி மாடு நம்ம பயன்படுத்துறதில்ல, மாடுகளுக்கான ரிலீஃப் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ தான் டெக்னாலஜி மாற்றங்கள் வந்திருந்தாலும் நம்ம பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய மரச்செக்கு இயந்திரங்கள் ஆயிலை சூடு ஏற்றாமல் வாகை மரத்தினால் கொண்ட உலக்கை மற்றும் உரலை பயன்படுத்தி
நம்ம இயந்திரங்கள் இந்த இடத்துல செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கஸ்டமரும் மரச்செக்கு எண்ணெய் இருக்கான்னு தான் எல்லா இடங்கள்லையும் கேட்டு எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. என்னதான் ரிஃபைண்ட் ஆயில் அளவுக்கு மலிவான விலையில கொடுக்கலைனாலும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுத்து எந்த ஒரு மாற்றங்களும் விதையில இல்லாமல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கனால இன்னைக்கு வரைக்கும் மரச்செக்கு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை செக்கு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு ஆயில்ஸ் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் நிலச்சி இருக்குது, இன்னும் நிலச்சி இருக்கும். காலங்காலங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணெய் வகைகள் என்றைக்குமே நிலச்சி நிற்குங்கிறத நீங்கள் மனசில் கருத்தில் வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்தராக இருக்கிற வீடியோஸை பாருங்கள்.